என் பொண்டாட்டி 10th படிக்கும்போது நான் 10th, என் பொண்டாட்டி +1 படிக்கும்போது நான் 10th, என் பொண்டாட்டி +2 படிக்கும்போது, என் பொண்டாட்டி காலேஜ் போகும்போது நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ என்ன புரிய நம்ம போய் பெரிய இவர் மாதிரி போயிட்டு இருக்க, நீ கலராக இருக்கேங்கிறத அவன் பின்னாடி வந்துட்டேன் நினச்சிக்காத, உன்னை விட கம்முன்னு ஜம்முன்னு சூப்பராக வந்து பொண்ணு இல்லை. இது ஆள் இருந்துக்கலாம் உண்டுக்கலாம் பரண்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது கிச்சனு, அரிசி பருப்புலாம் எதுவும் இருக்காது, நீ தான் வாங்கி போட்டுக்கணும். நிறைய கற்றுக்கணும். நமக்கு தெரிஞ்சது போதும்னு நினச்சி வாழ்ந்தோன்னா வாழ முடியாது, மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ படித்தா முன்னேறிடுவான், படிக்காதவனும் முன்னேறுவான், கற்றுக்க ஆரம்பிச்சான். ஏதோ எவனோ ஒரு துரோகம் பண்ணியிருப்பான், ஃபீல் பண்ணி அப்படின்ட்டு அழுவேன். என் ஒய்ஃப் பாப்பா செட் ஆக கொஞ்சம் பேசிக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சிக்கிறது நம்ம பசங்களுக்கு, அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளை விட இருக்கிற சின்னவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். எங்கேருந்து இந்த டி மாறிடுச்சு, எந்த இடத்துல அந்த வார்த்தை மாறிடுச்சு, ஸோ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு டப்பிங் டேரக்டர். அதனால தான் டேரக்டருக்கு ஈக்குவலாக டப்பிங் டேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்க்கும் அந்த இதுக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நம்ம கொரியன் லாங்குவேஜ் படத்தை வந்து தமிழில் டப் பண்ணுறோம் அப்படின்னா கொரியன் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, அந்த சீனை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு பேஸ் ஸ்கிரிப்ட் இருக்கும். இல்லையா சம்டைம்ஸ் படத்தை பார்த்து தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, நிறைய பேருக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்னா படித்தா முன்னேறிடலாம், படித்தா போதும் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்கிறேன்ல, அஃப்கோர்ஸ் அது உண்மை. நான் வந்து மறுக்கவே போகிறதில்ல, ஆனால் நான் படிக்கலை. நான் சத்தியம் 8வது படிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா 10வது எழுதி வைக்கிறதுக்கு என்ன 4 வருஷம் போராடினாங்க. அதாவது மெட்ரிகுலேஷன்லேருந்து 10th நான் எழுதணுங்கிறதுக்காக என்னை தூக்கிட்டு போய் அது என்ன ஸ்டேட் போர்டா, 5 சப்ஜெக்ட் இருக்குமே, ஸ்டேட் போர்டு தானே அது, ஸ்டேட் போர்டில் போட்டாங்க. அதுவும் ஸ்கூலுக்கு போகல. என் பொண்டாட்டி 10th படிக்கும்போது நான் 10th, என் பொண்டாட்டி +1 படிக்கும்போது நான் 10th, என் பொண்டாட்டி +2 படிக்கும்போது, என் பொண்டாட்டி காலேஜ் போகும்போது இதுக்கு மேலே என்னால் முடியல, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமாக தான் கிளியர் பண்ணேன். பட் படித்தால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத தாண்டி படிக்காமல் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்க சொல்ல, ஆனால் படிக்கலைனாலும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கணும். நமக்கு தெரிஞ்சது போதும்னு நினச்சி வாழ்ந்தோன்னா வாழ முடியாது, மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ கற்றுக்கணும். லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது இப்போது நீங்கள் ஹைதராபாத் போகிறீங்க இல்லை பாம்பே போகிறீங்க, கொஞ்சம் அந்த ஊரில் வெங்காயம் வாங்கணுன்னா அதுக்கு எப்படி கேட்கணும்னு அடுத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, அது ஒன்று தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ படித்தா முன்னேறிடுவான், படிக்காதவனும் முன்னேறுவான், கற்றுக்க ஆரம்பித்தான். ஆக்சுவலி நீங்கள் டப்பிங் நிறைய பேசினதுலேயே இந்த சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? ஸோ நான் பார்த்ததுல வந்து இந்த தோனி படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட்காக பேசி அவங்க எடுத்தது, அது நம்மளும் பேசும்போது அப்படி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு முயற்சி. ஸோ அது அந்த சீன் நிறைய பேர் மனசில் போய் உட்காந்துருச்சு. அதுக்கு ரீசன் அந்த ஃப்ளோவில் நம்ம போனது. 2வது டைலாகும் அதே மாதிரி நிறுத்தி, இது ஹாலு, இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே படுத்துக்கலாம், இது கிச்சனு, இது கொல்லப்பக்கம், நீ வெளில பாத்ரூம் போகலாம், இப்படி எடுத்த நாள் அந்த டைலாக் இப்படி போயிருக்காது. ஸோ அது சரி ஓகே ப்ளே, அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படி பார்த்துட்டு சார் டப்புனு டேக் போகலான்னு போனது தான். அந்த டைலாக் பர்ஃபெக்டாக கூட எனக்கு இப்போ சொல்ல வந்தால் வராது, அந்த விஷுவலை போட்டால் தான் வரும். இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். இது ஆள் இருந்துக்கலாம் உண்டுக்கலாம் பரண்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது கிச்சனு, அரிசி பருப்புலாம் எதுவும் இருக்காது, நீ தான் வாங்கி போட்டுக்கணும், இது கொல்லப்பக்கம், பாத்ரூம் மட்டும்னா வெளில போய்ட்டு, ஆனால் வரும்போது கதவு முடி இல்லை, வெளில இருக்கிறவங்க உள்ளே வந்து போயிடுவான் அப்படின்லாம் போட்டிருப்போம். ஸோ அதுதான் அந்த சிங்கிள் டேக்கில் போன ஒரு ஃபீல் வருது இல்லை, அதை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது. சரி, எனக்கு இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும்னு தோணுது. இந்த இல்லை நீங்கள் நான் நிறைய நீங்கள் கார்ட்டூனுக்கு டப் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த டாக் வந்து லவ்வில் விழுந்துருச்சுன்னா எப்படி பேசும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. ஆக்சுவலாக எனக்கும் இந்த லவ்வுக்கும் ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. ஓகே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஆனால் சும்மா லவ் வரும், சும்மா ஃபெயில் ஆவேன். அந்த ஃபெயில் ஆகும் போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை யார்கிட்ட போடுறதுறான்னு பார்த்தா இந்த மாதிரி நாய் இல்லை பூனை எனக்கு மாட்டிடும். அந்த சீனில் போடுவேன். லைக் அதில் வந்து ஒரு பொம்பளை நாயை வந்து லவ் பண்ணியிருக்கோம். இந்த நாய் அவகிட்ட போயிட்டு சொல்லணும், இந்த நாய் வந்து ஒயிட், அது போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணும். நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ என்ன புரிய நம்ம போய் பெரிய இவர் மாதிரி போயிட்டு இருக்க, நீ கலராக இருக்கேங்கிறதுனால அவன் பின்னாடி வந்துட்டேன் நினச்சிக்காத, உன்னை விட கம்முன்னு ஜம்முன்னு சூப்பராக வந்து பொண்ணு என்ன தேடி வராது, அது ஆடவனே கொடுத்துட்டு போவான். என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு காலெல்லாம் தூக்கி அதோட டெரிட்டரியில் வந்து மூத்தரெல்லாம் போயிடும். என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நாய் வரும். ஆனால் அது ஒன்றுங்களா அக்கா கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தானா அப்படிங்கும்போது பக்கத்தில் வந்து
இந்த படுத்து நான் பேசுன நாயோட மூஞ்சில யூரின் அடிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் கொஞ்சமாக மனசு வச்சிருக்கேன், நான் எவ்வளோ அழகாக ஓரமாக போய் போனேன், என் மூஞ்சி தான் கட்சிதான் அவனுக்கு பரவாயில்ல, நான் அக்காவை கூப்பிட்டு கிளம்புங்களா. ஸோ அந்த மாதிரி போடுறது தான். ஸோ இது லவ்வுங்கிறதுல வந்து பெயின் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துப்பேன். இது அப்படியே அந்த நாய்களுக்கு பூனைகளுக்கெல்லாம் பேசும்போது கஷ்டமாகவே தெரியாது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணவங்கலாம் வந்து இதில் பேசியிருப்பேன் 12th ஃபெயிலில், டேய் இந்த உலகத்தில் எல்லா பொண்ணுங்களையும் இப்படி தான்டா, 2 நிமிஷத்தில் விட்டு போயிட்டா பத்தியா அப்படின்லாம் பேசியிருப்பேன். அது அவன் எழுந்து போவாங்கிறது கூட எனக்கு தெரியாது. 2 நிமிஷத்தில் போயிடுவாங்க, நான் அவன் டப்புன்னு போயிட்டா பத்தியா அப்படின்லாம். ஸோ இல்லைனாலும் அது வந்துடும், பட் அந்த மாதிரி ஃப்ளோவில் வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி டப்பிங் டைரக்டராக இருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கீங்க. நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஏதாவது ஒரு படம் சொல்லுங்களேன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, உங்களுக்கே சேலஞ்சிங்காக. இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்னன்னா, நான் பேசுனேன்னு நீங்கள் கேட்ட படங்கள் எல்லாமே நான் ஸ்கிரிப்ட் பண்ணது தான். என்ன ஒன்றுனா, நான் ஸ்கிரிப்ட் பண்ணாத படங்களில் வெளில போய் நான் பேச மாட்டேன். நான் ஒர்க் பண்ணுற படங்களில் மட்டும். ஸோ இப்போ ஒரு 1000 படம் பேசியிருக்கேன்னா அதில் கண்டிப்பாக 1600 படமும் நான் பண்ண ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா வெளியில் போய் இன்னொருத்தங்க கிட்ட ரொம்ப ரேர். இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்கள் கவுண்ட் எடுத்தால் கூட ஒரு 10 படம் தாண்டாது. நான் வெளியில் வேற ஒருத்தர்கிட்ட பேசுவேன், நான் என் தம்பிங்க இவ்வளோதான், இதில் தான் பண்ணது. ஸோ அதே தான், ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு பிடிச்ச குழந்தை, ஒவ்வொரு பேபி என்னோட பேபி மாதிரி எந்த ப்ராடக்ட் என்னோடதுன்னு சொல்லுவேன். நிறைய கண்ணாப்பி, நான் பைரட் ஆஃப் த கரீபியன் ஒரு சீரீஸ் நான் டைலாக் எழுதியிருக்கேன், அந்த 3 or 4 நினைக்கிறேன், அதுவும் நான் அந்த பண்ணியிருக்கேன், அதில் நான் பேசியிருப்பேன். ஸோ அதுதான், நான் எதுலையாவது பேசியிருக்கேன்னா அதில் வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது 100%. ஹிச்காக்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு ஷார்ட் வரும், ஹிச்காக் ஷார்ட்னே சொல்லுவாங்க. என்னென்னா, அவர் அதை கண்டுபிடிச்சதுனால அந்த ஷார்ட். அவரோட பழக்கம் ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஹாலிவுட்டில் லைக் எல்லா படத்துலையும் சிங்கிள் ஃப்ரேம்லேயே தான் அவர் வந்துடுவார். அதான் அந்த மாதிரி நான் பேசினா அந்த படத்தில் நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் டப்பிங் டைரக்டராக இருக்கீங்கல்ல சார், அது எவ்வளோ டஃப்பான ரோலாக இருக்குது ஆக்சுவலி? அது டஃப்பான ரோல்னு சொல்கிறத விட ரொம்ப பார்த்தா பொறுப்புன்னு சொல்லலாம்ல. லைக் இப்போ நம்ம தப்பு சொல்லுவோம், நம்ம தப்பு இல்லை இப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஸ்ட் இருக்கான்ல, அவன் 1ஆம் நம்பர் நக்கல் பிடிச்சவனா எதிரில் இருந்தானா, இங்கே டப்பிங் டைரக்டராக நான் இது இவ்வளோ தான் பேச முடியும், இங்கே பேசி காட்டு அப்படின்ட்டானா மற்ற டப்பிங் டைரக்டர்ஸ் மாட்டுவாங்க, முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. லைக் இப்போ டேரக்டர் சேஸ் சார் இன்னும் கொஞ்சம் வேணும் சார், இன்னொரு ஃபீல் வேணும் சார், சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே நடிச்சு காட்டுனா சில பேர் தானே நடிச்சு காட்டுவாங்க. ஸோ எனக்கு அதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அது எவனாவது ஒருத்தர் என்கிட்ட அது எப்படி பேச முடியுமான்னு வாயே வராது. 10 டேக் போனாலும் நான் அந்த பர்ஃபெக்ஷனுக்காக தான் வாங்குவேன்னு தெரியும். அண்ட் 2வது டப்பிங் டைரக்ஷன் பண்ணும்போது உங்கள் மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கில் இருக்கணும். சும்மாவும் தப்பு சொல்லக்கூடாது, சும்மாவும் 1 மோர் வாங்கக்கூடாது. அந்த டப்பிங் டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக்கு லிப்பில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த கவுண்டர் முன்னாடி அடுத்து இவன் பேச போகிறான், இதுக்கு முன்னாடி இவன் பேசியிருக்கான், அந்த கவுண்டர் இந்த கவுண்டர் மேட்ச் இருக்கான்னு பார்க்கணும். சிங்க்குக்கு நடுவில் இந்த தட் சவுண்டு இதெல்லாம் வருதான்னு பார்க்கணும். திடீர்னு பேசிகிட்டே இருப்போம், ஒரு பொண்ணை பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி தான் போயிட்டுருப்போம். திடீர்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஃப்ரெண்ட் ஆகும்போது திடீர்னு அப்புறம் டீ சொல்கிறீ வச்சு அப்படின்ட்டு போவோம். எங்கேருந்து இந்த டீ மாறிச்சு, எந்த இடத்துல அந்த வார்த்தை மாறிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு டப்பிங் டேரக்டர். அதனால தான் டேரக்டருக்கு ஈக்குவலாக டப்பிங் டேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்க்கும் அந்த இதுக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் அத்தனை பேர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதுவும் கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான் இல்லையா? ரொம்ப. இப்போ உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை டப்பிங் டைரக்ட் நீங்கள் மறுபடியும் 2 என் குழந்தை தான், அது 2 எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது? எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கவும் பிடிக்கும், டப்பிங் டைரக்டராக இருக்க பிடிக்கும், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்க பிடிக்கும், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்க பிடிக்கும், சவுண்ட் இன்ஜினியராக இருக்க பிடிக்கும். மொத்தத்தில் நான் தான் எல்லாமே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இல்லை சார், எல்லா பக்கமும் கோல் போடுறீங்க, எல்லாமே பிடிக்கும், எதுவுமே இல்லைன்ற மாதிரி. எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்துட்டேன். இப்போ டேரக்ஷன் குட்டி பத்தி மேம் மூலமாக டேரக்ஷன் வந்தேன். 600-700 எபிசோட் டேரக்ட் பண்ணிட்டேன். அடுத்து படம் டேரக்ட் பண்ணுறதுக்கு ஆன் த கோவில் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் டப்பிங்ஸ் விடாமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இவ்வளோ நீங்கள் லைவ்லியாக இருக்கீங்க, இவ்வளோ வைபாக இருக்கீங்க அப்படின்னா அது பொண்ணுங்க எதிரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைனா தம்பி சொன்ன டென்ஷன் ஆகாதீங்க. பொண்ணுங்கன்னு இல்லை, பசங்க இருந்தாலும் பொண்ணுங்க இருந்தாலும் வந்துடும். போடுங்க இதெல்லாம் போடுங்க, கட் பண்ணாதீங்க. இவ்வளோ லைவ்லியா, இவ்வளோ ஒரு மாதிரி வைபா இருக்கீங்கல்ல, இந்த வைப் எனர்ஜி வந்து உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு வருதா? ஏன்னா உங்களோட அந்த சப்போர்ட் ஃபேமிலியில எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு வீட்டில் அம்மா ஆனாலும், பட் இப்போ வீடு அப்படின்னா கல்யாணம் ஆகிடுனா ஒய்ஃபு குழந்தை அவங்க. ஸோ எனக்கு அவங்கள பற்றி ஏதாவது மைனஸ் சொல்லணும் அப்படின்னா நான் மறுபடியும்
ஏதாவது இல்லை, வாய்ப்பே இல்லை. அவங்க பொண்ணை பற்றியும் குறை சொல்ல முடியாது. பொண்ணை ஸோ பிரச்சனையே இல்லாத ஒருத்தன் வந்து இவ்வளோ வைப்பாக இருக்கிறதுல வந்து ஆச்சரியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. வீட்டில் ஏதாவது ஒரு குறைச்சல் இருக்கும் நமக்கு. இப்போ எல்லார் வாழ்க்கையும் எல்லார் மூஞ்சியும் வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இருப்போம். இப்போ நம்ம காமெடியே எதுக்கு பார்த்து ரசிக்கிறாங்க? அவன் வாழ்க்கையில் ஏதாவது பட்டதாக இருக்கும், அதை வந்து அசால்ட்டாக நம்ம பேசிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் ஏதாவது லவ் ஃபெயிலியரில் அழுதா கூட அசிங்கமாக இருக்கலாம், நான்லாம் அழுத ஊரே ஏற்றிக்காது இப்படின்லாம் சொல்லிப்பேன். ரொம்ப அழும்போதே சொல்லிப்பேன். ஏதோ எவனோ ஒரு துரோகம் பண்ணியிருப்பான், ஃபீல் பண்ணி அப்படின்ட்டு அழுவேன். என் ஒய்ஃப் பாப்பா செட் ஆக சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் போங்களே, நான் எப்போ தான் ஃபீல் பண்ணுறது. அழுகிற மாதிரி சீன் வந்தால் அழணும்ல, அதுக்காகவாது அப்பப்போ அழுவேன். இப்போ ஒரு வேலை இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்கணும்னு தோணுது. ஒரு சோகமான வீடு இல்லை சோகமான பிளேஸ்க்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சே போச்சு. நான் இப்படி போயிட்டுருக்கேன், நிறைய இதில் சொல்கிறது அதுலேயும் போயிட்டுருக்கேன். மாலை வாங்கிட்டு போகிற ஒரு தான் நாலு மாலை வாங்கிட்டு மச்சான், அங்கே ஒரு 100 மாலை இருக்கும் மச்சான், எடுத்து போட்டு போகலாம் மச்சான், வாடா இதுக்கு எடுக்க நான் தனியாக மச்சான் இப்போ போய் 500 ரூபா கொடுத்து மாலை வாங்கி அவனுக்கும் சேர போகிறதில்ல, தூக்கி போட போகிறேன், இருக்கிறத தூக்கி போடலாம் அப்படின்ட்டு போவோம். அங்கே போய்ட்டு உள்ளே போன உடனே என்னை தனியாக விட்டு போயிட்டு ஏமாச்சா அப்படின்னு கூப்பிட்டுருந்தா போயிருப்பேன். நீ ஏன்டா உசுரை வாங்குறீங்க? ஸோ அப்படி போய்டும். அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டோம். அப்படியா? ஆமாம்மா, அங்கேயும் வைபாக்கி விட்டுருவீங்க. நான் அவங்களாம் ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்பாங்க. நான் தான் சொல்கிறேனே, ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அம்மா கூட வந்திருக்காங்க. வயசானவங்கனாலே உங்களுக்கு நம்ம சாவுக்கு எல்லோரும் வரணும் போகணும் அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் லேட்டாக வந்தான், ஏய் இன்னொரு வாட்டி என் சாவுக்குலாம் இந்த 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 சாவுக்கு வந்த மாதிரி என் சாவுக்கு லேட்டாக வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. என் வாய் தப்புன்னு இல்லை, எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், வாங்க இப்போவே போயிடலாம், ஒரே வேலையாக முடிச்சிடும்ட்டேன். ஐயோ அவங்க சொல்லிட்டோமேன்னு நினைக்கிறதுக்குள்ள என்னை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா சாவு வீட்டில் இருக்கோம்மா, சிரிக்காதீங்கம்மா, அவங்க தூக்கிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப லைவ்லியாக வச்சுருப்பீங்க இருக்கிற பீப்புளை. எவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு பேசியிருப்பீங்க, எவ்வளோ பேரை சிரிக்க வச்சுருப்பீங்க. ஒய்ஃப்காக ஏதாவது சொல்லுங்களேன். ஒய்ஃப்காக? ஆமாம், ஏதாவது டைலாக் பேசுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு வேலை முடிஞ்சுது, நான் வீட்டுக்கு போயிருக்கணும். எங்கே நான் வீட்டுக்கு வந்தால் அவர் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். என் ஒய்ஃபுக்காக தான் வெளியில் இன்டர்வியூவே கொடுக்க வந்திருக்கேன். இப்போ சந்தோஷமாக இருக்கு. 8 மணிக்கு போனவனா வந்துட்டான்டா அப்படியோ. ஸோ அவ்வளோதான். ஸோ லைஃப் இத்தினுண்டு தான். நம்ம எண்ணங்கள் அதை பெருசாகிட்டு இருக்கு. ஸோ பெருசாக அதில் நெகட்டிவிட்டி இல்லாமல் முழுக்க பாசிட்டிவிட்டியை வச்சுட்டு இருந்தோன்னா சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருப்பேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா இவ்வளோ லைவ்லியாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபுல்லாக சிரிச்சுட்டு எடுத்த ஒரு இன்டர்வியூ இதுதான் நான் நினைக்கிறேன். சிரிக்கிற அளவுக்கு நான் காமெடி சொன்னேன்னு எனக்கு தெரியல. இல்லை ஆக்சுவலி படங்களை பார்க்கும் போதே நம்ம எவ்வளோ சிரிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒரு வேல இருக்கும், சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், சிலது சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அது கூடவே வந்து ஜெல் ஆயிடுவோம். பட் அந்த வாய்ஸ் பேசின ஒருத்தர் என் கூடவே இருக்காரு, அதையே பேசுறாருன்னு. அது எல்லாமே இப்போ நீங்க பேசுறீங்கல்ல, இப்போ நீங்க பேசுறதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் எடுத்துப்பேன், அது கூடவே ஜெல் ஆகிப்போன்னு நீங்க சொன்னீங்க. மைண்டுக்கு போயிடுச்சு இது மைண்டுக்கு. இது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வரும், அது வெறும் ஜெல்லாக வராது, வேறு ஏதாவது நான் உங்கள் கூட ஜெல்லாகிடுவேன். இது யாரா ஜெல்லு பெல்லுன்ட்டு சீரியஸாக இந்த மாதிரி எங்கேயா கவுண்டர் விழும். ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட ஏதாவது பேசும்போது இப்போ பேசுகிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா எப்படின்னா. இது எனக்கு பிடிக்காது ஒருத்தர் அப்படி பேசும்போது, ஆனால் இது மைண்டில் ஏறிடும். அதுதான் டாக்டர் டூலிட்டில் ஒரு படத்தில் போட்டிருப்பேன். நாய்க்கு வந்து ஃபீவர் பார்க்கணுன்னா பின்னாடி குண்டியில் வச்சு தான் தெர்மாக்கோல் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அது எதுக்கும் சொல்லியா அந்த அனுபவம் வந்து ஒருத்தன் சொல்லி என் மைண்டில் ஏறிடுச்சு. அது எந்த இடத்துல யூஸ் ஆச்சுன்னா, அந்த நாய்க்கு பின்னாடி வச்சுருப்பாங்க, அந்த நாய் இவர்கிட்ட சொல்லும், அதை எடுக்க சொல்லு, எனக்கு 32 வருஷம் அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி நம்ம அந்த நாய் முன்னாடி வர சொல்லு அப்படின்லாம் போட்டிருப்பேன். ஸோ எல்லா டைலாக்ஸும் எல்லா இடத்துலையும் அங்கெங்கேருந்து வந்துடுறது தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பேசின டைலாகும் நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க, நான் வெயிட் பண்ணி எங்கேயாவது. அதாவது நீங்கள் எல்லாரும் என்னை வந்து பச்சையை ஏமாத்தினீங்கன்னு தெரிஞ்சு இவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா. பொண்ணு இன்டர்வியூ வாங்க நானுங்க, அந்த மூலையில் அந்த பொண்ணு இருக்குது, இந்த மூலையில் நான் இருக்கேன், வைட் ஆங்கிள் ஏதாவது ஃபோட்டோ கிடைச்சா எடுத்து காட்டுறேன், கை கொடுக்குற தூரத்தில் கூட இல்லை. ஸோ அப்படியும் வந்து கலகலன்னு போனோம் அப்படின்னா
அப்படி தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஃபன்னா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. இவ்வளோ நேரம் நான் கேட்ட மொக்கையான கேள்விகளுக்கு கூட ரொம்ப லைவ்லியா இந்த நான் பயந்துட்டேன். இவ்வளோ நேரம் நீங்கள் போட்ட மொக்கையான ஜோக்குக்கு கூட அப்படின்னு சொல்ல வந்தீங்களோன்னு நினச்சேன். நான் நினைச்சேன் நம்ம இவ்வளோ முக்கிய கொஸ்டின் கேட்டா கூட இவ்வளோ ஜாலியா நீங்க சிரிக்க வைக்கிறீங்களே. இல்லை நான் இதை தான் சொல்கிறேன்ல, என்னோட மோட்டிவேஷன் நீங்கள் சிரிக்கணும். நான் எங்கேயும் ஃபீல் ஆகக்கூடாது. இப்போ இது லேக் ஆச்சா போர் அடிச்சுதானுங்கிறது எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நான் என்ன பேசுனேன்னு கூட தெரியாது. ஏதாவது வார்த்தை கீர்த்தை வந்திருந்தா மட்டும் பீப்பு போட்டுக்கங்க, ஓலை எங்கேயாவது விட்டுருப்பேன். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் சொன்ன அந்த விஷயம் கரெக்ட். படிப்பு மேட்ரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது ஆக்சுவலாக கோர்ட்டில் ஒரு டைலாக் நான் சொல்லியிருப்பேன். அது உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்கூலில் படிப்போடு சேர்த்து சட்டத்தையும் சொல்லி கொடுத்துருக்கணும் யுவர் ஆனர். என்னை கேட்டால் படிப்பு வரலனாலும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும் யுவர் ஆனர். சட்டம் தெரிஞ்சிருக்கணும் யுவர் ஆனர். அந்த லைன் எவ்வளோ முக்கியமாக பார்க்குறோன்னா, இப்போ இருக்கிற நம்ம எல்லாருமே கொஞ்சம் பேசிக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சிக்கிறது, நம்ம பசங்களுக்கு அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளை விட இருக்கிற சின்னவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அண்ட் இது என்னோடய ரிக்வெஸ்ட்டாகவும் எடுத்துக்கிறேன். எல்லோரும் சட்டத்தை தெரிஞ்சுக்கங்க, சட்டத்தை கையில் எடுக்காதீங்க, சட்டத்தை தெரிஞ்சுக்கங்க. எது சொன்னாலும் ஏதாவது வம்பளை மாட்டி விட்டுறாதீங்க. ஸோ சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி.